ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அப்புறம் கேப்சிகம் பச்சை சிவப்பு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயே திரும்பி நமக்கு எல்லா காயும் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக கொஞ்சம் வெங்காயம் பெருசாக இருந்தால் இந்த கிரேவி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கின வெங்காயத்தை தனியாக ஒரு வடித்தட்டியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் மீதி ஏதாவது இருந்தால் கூட நமக்கு கலெக்ட் ஆகிடும். அதே எண்ணெயில் இப்போ பூண்டு போட்டிருக்கேன். பூண்டையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி அதையும் போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுங்க. ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால சுவை சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ பொரித்து எடுத்துட்டேன். முந்திரியும் நல்ல பொன்னிறமாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வைங்க. இது ரெட்டு, எல்லோ, க்ரீன் 3 கேப்சிகம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களோட சாய்ஸ் தான். ஒரே கலராக இருந்தால் கூட ஓகே தான். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த வதக்கின எண்ணெயை நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிலேருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாம் அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் 1 எடுத்துகிட்ருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ நான் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பே லீஃப், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். 1-2 டொமேட்டோவை பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ டொமேட்டோவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். தனியாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ டொமேட்டோ எல்லாமே சேர்த்துனது பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க 4 பக்கமும். அப்போ தான் ஒன்று போல் மசாலாலாம் சேர்ந்து கொதித்து வரும். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதங்கின உடனே இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற முந்திரி, சின்ன வெங்காயம், கேப்சிகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இதுக்கு சப்பாத்திக்கு செஞ்சிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக நான் இதை செஞ்சிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மசாலாவும் ஒன்று போல் அந்த வெங்காயத்தில் சேர்ந்து நம்ம சின்ன வெங்காயம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கலந்து பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.